திரைப்படத்தில் கௌரவ தோற்றம் போல் அரசியலில் விஜய் வந்து செல்கிறார் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பாஜக யாரையாவது வலுக்கட்டாயமாக கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறதே தவிர யாரும் விரும்பி போய் சேருவது இல்லை என கூறினார். பாஜகவுடன் யாரும் விரும்பி கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்றும் கார்த்தி சிதம்பரம் விமர்சித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கூட்டணி கட்சியின் வாக்கு வங்கி குறையும் என்பது உண்மை என்றும் அவர் கூறினார். தெரியல என்ன வந்தாருன்னு தெரியல. வந்தாரு ஏதோ ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னா வேற இடத்துல எங்க ஏர்போர்ட் வைக்கணும்னு சொல்லல. இதை வந்துட்டு அப்பப்போ இந்த கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமாவில் சொல்லுவாங்களா, கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போறாரு. அவ்வளவு இந்த கட்சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 குறைகின்ற அரசியல் கட்சியாக தான் நான் பார்க்கிறேன். பாராளுமன்ற எலெக்ஷன்ல இருந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆதரவு போன்ற தோற்றத்தோட இன்னும் இன்னைக்கு நிலைமை வந்து இன்னும் கொஞ்சமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து விரும்பி யாரும் கூட்டணியில சேர்த்துக்க போறது, அவங்க யாரையா வலுக்கட்டாயமா போய் பண்ணி தான் யாரையா கூட்டணியில சேரணுமே தவிர பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்க மாட்டார்கள். பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவர்களுடைய வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வலுக்கட்டாயமா வேற ஏதாவது மெத்தட்ல போய் வேணா யாரோட கூட்டணி வைக்கலாம். ஆனா அவர்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் எனக்கு என்னுடைய அறிவு.